மதுரை உயர்மறை மாவட்டம், தேனி மறைவட்டம், போடிநாயக்கனூர் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்திலிருந்து இந்த நற்கருணை ஆராதனைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். வாழ்வோரின் கடவுளுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், அந்த இறைவன் என்னோடு இருக்கிறார், எனக்காக இருக்கிறார் என்கிற மன உறுதியை வாழ்நாள் முழுவதிலும் நாம் பெற்றுக்கொள்ள இந்த ஆராதனையிலே பங்கு கொள்வோம். இந்த அருமையான நேரத்திலே நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். நம் முன் எழுந்தருளி இருக்கிற இறைவன் சாதாரண இறைவன் அல்ல. அவர் உயிருள்ள இறைவன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இறைவனாய் இருக்கிறார். அவர் வாழ்வோரின் இறைவனாக இருக்கிறார். விவிலியத்திலே நம்முடைய இந்த தேவனுக்கு எத்தனை பெயர்கள்! 200க்கும் மேற்பட்ட பெயர்கள் இருப்பதாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். யெகோவா என்கிறோம், யெகோவா நீசி, யெகோவா ஷாலோம் என்று ஆண்டவரை அழைக்கிறோம். எல்ஷடாய் என்கிறோம், யெகோவா ஈரே என்று அழைக்கிறோம். இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே என்று இறைவன் வெளிப்படுத்தி இருப்பதையும் பார்க்கிறோம். இறைவன் தன்னை பற்றி கூறுகிற பொழுது, மோசேக்கு எரியும் முட்புதரிலே தன்னை வெளிப்படுத்துகிற பொழுது, இன்னும் பழைய ஏற்பாட்டிலே இறைவன் தன்னை அடையாளப்படுத்துகிற பொழுதெல்லாம் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று வரலாற்று மாந்தர்களின் கடவுளாக தன்னை வெளிப்படுத்துகிறார். தானியேல் புத்தகத்திலும் சாத்ராக், மீசாக், அபெத்நேகோ இவர்களின் இறைவன் என்று நெபுகத்நேசர் அழைப்பதை நாம் பார்க்கிறோம். தாரியு அரசன் சொல்லுகிற பொழுது இவர் தானியேலின் கடவுள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இறைவன் தன்னை தன்னுடைய மக்களின் கடவுளாக எப்பொழுதும் அடையாளப்படுத்துவதில் மகிழ்கிறார். அவர் வாழ்வோரின் கடவுளாக இருக்கிறார். இதனால் தான் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11வது அதிகாரம் 16வது இறைவசனத்திலே அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள அவர் வெட்கப்படவில்லை என்று திருத்தூதர் எழுதுகிறார். நம்முடைய கடவுள் என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்படவில்லை. அத்தகைய வல்லமை மிக்க கடவுள்
வாழுகின்ற மனிதர் நம் ஒவ்வொருவருடைய கடவுள். இதோ அவருடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கிறோம். என்னுடைய கடவுள் என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்படவில்லை. மாறாக அந்த அடையாளத்தையே அவர் விரும்புகிறார். இவர் என்னுடைய கடவுள் என்று சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? இதோ என் இறைவன், உயிருள்ள இறைவன், வாழும் இறைவன் என்று சொல்வதற்கு நமக்கு அந்த தைரியம் இருக்கிறதா? அத்தகைய ஒரு மன உறுதியோடு இதோ நம்முன் எழுந்தருளி இருக்கிற நற்கருணை ஆண்டவரை புகழ்ந்து அவரை ஆராதித்து நாம் பாடல் பாடுவோம். உயிர்த்த இயேசுவை பார்த்த தோமா, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அறிக்கையிடுகிறார். திருப்பாடல் ஆசிரியரும் 63வது திருப்பாடலிலே, கடவுளே நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகிறேன் என்று அறிக்கையிடுகிறார். நாம் இப்பொழுது அறிக்கையிட முடியுமா? நீரே என் இறைவன் என்று உள்ளார்ந்த நம்பிக்கையோடு நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி, நீரே என் இறைவன் என்கிற மன உறுதியோடு அவரை புகழ்ந்து ஆராதித்து பாடல் பாடுவோம். வேண்டும்
பாரங்கள் தாங்காமல் சாய்கின்ற போது பாதங்கள் நீயாக வேண்டும். எந்தன் பாதங்கள் நீயாக வேண்டும். பாவங்கள் கடலாகி நான் ஓடும் போது ஓடங்கள் நீயாக வேண்டும். வரும் ஓடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே எந்நாளும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். போராடும் சூழ்நிலையில் நீயாக்கும் போது வானங்கள் நீயாக வேண்டும். வீணை பாடங்கள் நீயாக வேண்டும். தீராத ஆர்வத்தில் நான் தேடி பயிலும் பாடங்கள் நீயாக வேண்டும். மறை பாடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே எந்நாளும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே எந்நாளும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். விவிலியம் வைத்திருப்பவர்கள் இந்த வாசகத்தை வாசிக்கலாம். அரசர்கள் 2ஆம் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். அரசர்கள் 2ஆம் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை. பின்பு அவர், எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடித்தார். அப்படி அடித்தவுடன் தண்ணீர் 2ஆக பிரிய எலிசா அக்கரைக்கு சென்றார். இந்த இறைவார்த்தையின் பின்னணி என்ன என்று பார்த்தோம் என்றால், இஸ்ரேலின் மிகச்சிறந்த இறைவாக்கினராக எலியா இருக்கிறார். இறைவாக்கினர் எலியாவின் காலம் முடிவுக்கு வருகிறது என்பதை இறைவன் அறிவுறுத்தி இருக்கிறார். எலியாவின் உற்ற சீடர் எலிசா. இந்த இறைவாக்கினரை விட்டுவிட மனமில்லாமல், அவரை விட்டு பிரிய மனமில்லாமல், அவரை எப்படியேனும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எலிசா அவரோடே உடன் சென்று கொண்டிருக்கிறார். எலியா சொல்லுகிறார், இறைவன் என்னை பெத்தேலுக்கு செல்ல அறிவுறுத்துகிறார், நான் அங்கு போகிறேன், நீ இங்கேயே இரு என்று எலிசாவிடம் சொல்லுகிறார். எலிசா விடுவதாக இல்லை. ஏனென்றால் அவருக்கு நன்றாக தெரிகிறது எலியா இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகிறார் என்று. ஆகவே நீர் எங்கு சென்றாலும் உம்மீது ஆணையிட்டு கூறுகிறேன், உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லி அவரோடு செல்லுகிறார். பெத்தேலிலிருந்து எரிக்கோவிற்கு, எரிக்கோவிலிருந்து யோர்தானிற்கு, இப்படியாக உடன் சென்று கொண்டே இருக்கிறார், உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்று. அதுவரையில் எலியா வெளிப்படையாக சொல்லவில்லை. இனி அப்படி மறைப்பது நடக்காது என்று தெரிந்த பிறகு எலிசாவிடம் சொல்லுகிறார், இதோ நான் பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது, உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொல்லுகிற பொழுது எலிசா கேட்கிறார், உம்மிடம் இருந்த ஆவியை 2 மடங்காக எனக்கு தாரும் என்று கேட்கிறார். எலியா கொஞ்சம் யோசித்து பார்க்கிறார், இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கு, இருந்தாலும் நான் விண்ணகம் செல்லக்கூடிய காட்சியை நீ காணுகின்ற மட்டில் உனக்கும் அந்த ஆவியானது கொடுக்கப்படும் என்கிற ஒரு உறுதியை தருகிறார். இவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுதே விண்ணகத்திலிருந்து நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் இவர்கள் மத்தியில இறங்கி வருகிறது. அப்பொழுது அந்த நெருப்பு தேரிலே எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அதிக நேரம் அந்த வெளிச்சத்தை எலிசாவால் காண முடியவில்லை.
அவர் கண் கலங்கி தலைகுப்புற விழுகிறார். அவருக்கு கிடைத்தது எலியாவின் போர்வை மட்டுமே. எலியாவை போர்த்தி இருந்த போர்வை அவருக்கு கிடைக்கிறது. அத்தோடு அந்த காட்சி முடிகிறது. இதுவரை எலியாவோடு உடன் வந்த எலிசா இப்பொழுது திரும்பி செல்ல வேண்டும். திரும்பி செல்ல வேண்டும் என்றால் யோர்தானை கடக்க வேண்டும். யோர்தான் நதி அது கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு நதி. வரும்போது எலியாவோடு சேர்ந்து வந்து விட்டார். நதி இரண்டாக பிரிந்து அவர்களுக்கு வழி கொடுத்திருந்தது. அவரோடு சேர்ந்து வந்து விட்டார். இப்பொழுது திரும்பி போக வேண்டும். யோர்தான் என்று சொன்னாலே அன்புக்குரியவர்களே, மேலிருந்து கீழாக பொழியப்படுகிற அல்லது கீழ் நோக்கி பாய்கிற என்பதுதான் பொருளாக இருக்கிறது. எர்மன் மலையிலே தொடங்கி இறுதியிலே சாக்கடல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த டெட் சீயை சென்று யோர்தான் நதியானது அடைகிறது. அறுவடை காலங்களில் கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு நதியாக, ஆண்டு முழுவதும் வற்றாத ஒரு நதியாக இருக்கிறது. சில நேரங்களில் அதை மரணத்தின் நதி என்று கூட சொல்லுவார்கள். ஏனென்றால் பல்வேறு துன்பங்களை கடந்து வந்த மக்கள் யோர்தானை கடந்துதான் கானான் தேசத்தை கண்டுகொள்ளுகிறார்கள். ஆக யோர்தானை கடந்தால், யோர்தான் எனும் துன்பத்தை கடந்தால் கானான் என்கிற மீட்பு தேசம் இருக்கிறது என்பது அவர்களுடைய அனுபவ பாடமாக இருந்தது. இப்பொழுது எலிசாவிற்கு யோர்தான் எனும் மிகப்பெரிய சவால் கண்முன்னே இருக்கிறது. எலியா மிகப்பெரிய இறைவாக்கினர். அவர் சொன்னார், நான் அவருக்கு வழிவிட்டேன். எலிசா, நீ மிகச் சிறிய பொடியன் ஆயிற்றே, உன்னுடைய பாதத்திற்கு நான் வழிவிட முடியுமா என்று கூட அந்த யோர்தான் நதி அவரை பார்த்து சிரித்திருக்கலாம், எள்ளி நகையாடி இருக்கலாம், அல்லது ஆர்ப்பரிக்கும் அலைகளால் பயமுறுத்தி கூட இருக்கலாம். இந்த ஒரு தருணத்தில் தான் எலிசா என்ன செய்கிறார்? இதோ எலியாவினுடைய போர்வை கையில் இருக்கிறது. அதை இறுக பிடித்து கொண்டு, என் எலியாவின் கடவுள் எங்கே என்று சொல்லி அந்த யோர்தான் ஆற்றை ஓங்கி அடிக்கிறார். எலியாவிற்கு வழி கொடுத்த யோர்தான் ஆறு எலிசாவிற்கும் வழி கொடுக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இறைவன் தன்னை நம்பிக்கையோடு அழைக்கின்ற எவருக்கும் இத்தகைய ஆற்றலை கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, எத்தகைய சவாலாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்விலே நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள் எண்ணற்றவையாக இருக்கலாம். நம்மை பயமுறுத்தலாம், நம்மை மிகச் சிறியவன் பொடியவன் என்று கூட பார்க்கலாம். ஆனால் அந்த எலிசாவிடம் இருந்த அந்த நம்பிக்கை, என் எலியாவின் இறைவன், என் எலியாவின் கடவுள், அவர் எங்கே இருக்கிறார்? இதோ இங்கே இருக்கிறார் என்று நாம் நம்புகிற பொழுது இறைவனுடைய இருப்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். திருப்பாடல் ஆசிரியர் தாவீது, அவருக்கும் இத்தகைய கலக்கங்கள் இருந்திருக்கிறது. 42வது திருப்பாடலிலே வாசித்து பார்த்தோம் என்றால் தாவீதினுடைய புலம்பல் நமக்கு புரியும். இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, உன் கடவுள் எங்கே என்று தீயோர் என்னிடம் கேட்கின்றனர் என்று அவர் புலம்புகிறார். பிரச்சனைகள் வருகிற பொழுது, சவால்கள் வருகிற பொழுது நம்மை பார்த்து ஏளனம் செய்பவர்கள், உன் கடவுள் எங்கே? யோபுவிடம் கூட கேட்டார்கள், அவர் துன்பத்திலே இருக்கிற பொழுது, உன் கடவுள் எங்கே? அதே திருப்பாடல் 42 10வது வார்த்தையிலும் இதைத்தான் சொல்லுகிறார். உன் கடவுள் எங்கே என்று என் பகைவர் நாள்தோறும் என்னை கேட்பது, என் எலும்புகளை ஊடுருவும் வாழ் போல என்னை துன்பப்படுத்துகிறது. பல நேரத்தில் நம்ம கஷ்டங்கள், நாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் அத்தகைய வேதனை, நம்முடைய எலும்புகளையே குத்துகிற அந்த ஒரு வேதனையை கொடுக்கலாம். அத்தகைய வேதனையை நாம் சந்திக்க முடியும். அதே திருப்பாடல் ஆசிரியர் தாவீது 23வது திருப்பாடலிலே 5வது வசனத்திலே இவ்வாறும் பாடுகிறார். அதையும் உள்ளத்திலே இருத்த வேண்டும். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை நீர் ஏற்பாடு செய்திருக்கிறீர், என்னுடைய தலையில் நறுமண தைலம் பூசுகிறீர், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியுமே என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, உன் கடவுள் எங்கே
என்று சொல்லுகிற பொழுது பயப்படுகிற அதே தாவீது என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று மகிழ்ச்சியோடு சொல்லுவதை பார்க்கிறோம். என் ஆயன் ஆண்டவராக இருக்கிறார், எனக்கு எந்த குறையும் இல்லை. அன்புக்குரியவர்களே, எத்தகைய சவால்களும் நம் கண்முன் எழுந்து நிற்கலாம். எலியாவின் கடவுள் என்னுடைய கடவுளாக துணை நிற்கிறார் என்கிற உறுதி நமக்கு இருந்தால் போதும். அத்தகைய உறுதியோடு, அத்தகைய நம்பிக்கையோடு அந்த ஆண்டவரை புகழ்ந்து ஒரு பாடல் பாடுவோம்.
அரசர்களாகமம் முதல் புத்தகம் 17வது அதிகாரம் முதல் இறைவார்த்தை. கிளையாதில் குடியிருந்த திஸ்பே ஊரைச் சார்ந்த எலியா ஆகாபு அரசனிடம், நான் பணியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். இறைவாக்கினர் எலியாவிற்கு எங்கிருந்து இந்த தைரியம் வந்தது? ஆகாபு மன்னரிடம் இவ்வாறு சொல்லுகிறார், நான் பணியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் கடவுள் மேல், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பொழியாது. அன்பிற்குரியவர்களே, இந்த இயற்கை நான் சொல்லாம பனியோ மழையோ பொழியாது என்று சொல்லுகிறாரே, ஏன்? எங்கிருந்து வருகிறது அந்த ஆற்றல்? எங்கிருந்து வருகிறது அந்த உறுதி என்றால் அவரே சொல்லுகிறார், வாழும் கடவுளான ஆண்டவர் மேல் ஆணை. அவர் முன்னிறுத்துவது தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய வாழும் கடவுள், எலியா அனுபவித்த கடவுள். அத்தகைய நம்பிக்கையை தருபவராக இருக்கிறார். இறைவன் நமக்கு முன்பாக நிற்கிற பொழுது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நமக்காக வேலை செய்யும். எகிப்திலிருந்து வந்த பொழுது செங்கடல் அவர்களுக்கு வழிவிட்டது. இயற்கை நமக்கு அடிபணியும், ஏனென்றால் நமக்கு முன்பாக செல்பவர் இறைவனாக இருக்கிறார். யோசுவா புத்தகத்திலே அதைத்தான் பார்க்கிறோம். எமோரியருக்கு எதிரான போர், ஒரு போர் நடக்கிற பொழுது இன்னும் கொஞ்சம் போரிட்டால் நம்மால் வெற்றி பெற முடியும் என்கிற உறுதி நமக்கு வருகிறது. ஆனால் போர் தர்மம் என்ன சொல்லுகிறது? கதிரவன் மறைந்து விட்டால் போரை நிறுத்திவிட வேண்டும். போர் நின்றுவிட்டால் மீண்டும் மறுநாள் கதிரவன் வந்த பிறகுதான் போர் தொடங்கும். அத்தகைய ஒரு சூழலில் எதிரிக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததென்றால் மீண்டும் தங்களை வலுப்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கும். ஆனால் இஸ்ரேலின் கடவுள் எமோரியரை இஸ்ரேலருக்கு அடிபணியாக்க திட்டமிடுகிறார் என்கிற பொழுது அங்கே யோசுவா தன்னுடைய இறைவனை வேண்டுகிறார். இறைவனின் பெயரால் சொல்லுகிறார், கதிரவனே நீ கிபையோனில் நில், கதிரவனே கிபையோனில் நில், நிலவே நீ அய்யலோன் பள்ளத்தாக்கில் நில் என்று சொல்லுகிறார். கதிரவனை நிறுத்துகிறார். சூரியனே நீ நில்லு, நிலாவே நீ நில்லு, அங்க நில்லு. போர் முடியும் வரை கதிரவன் அங்கே நிற்கிறது. எமோரியர்களை இஸ்ரேல் மக்கள் வெல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இறைவன் நம்மோடு இருக்கிற பொழுது நம்முடைய குரலுக்கு இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை அடிபணியும். ஏனென்றால் நம்முடைய குரலுக்கு செவி கொடுப்பவராக இறைவன் இருக்கிறார். நாம் ஒரு தேவை என்று கேட்கிற பொழுது உதவுபவராக, உடனிருப்பவராக இறைவன் இருக்கிறார். ஏனென்றால் இறைவன் நம்மை அடிமைகளாக பார்க்கவில்லை, நம்மை உரிமை பேறு பெற்ற தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக பார்க்கிறார். பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் அந்த உரிமை இருக்கிறது. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 17வது வசனத்தில் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். திருத்தூதர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், நம்முடைய கடவுள், எலியாவின் கடவுள் நமக்கு உரிமை பேரை வழங்கி இருக்கிறார். நாம் கூக்குரல் இடுகிற பொழுது நமக்கு செவி சாய்ப்பவராக இருக்கிறார். மோசேயை அழைத்த பொழுது அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ எகிப்திலே என் மக்கள் படக்கூடிய துன்பங்களை நான் காண்கிறேன், அவர்கள் எழுப்பக்கூடிய கூக்குரலை நான் கேட்கிறேன், அவர்களை மீட்பதற்காக இறங்கி வந்திருக்கிறேன். இறங்கி வந்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அந்த நிலையை வலிந்து பற்றி கொள்ளவில்லை, இறங்கி வந்தவராக இருக்கிறார். நாம் வணங்கக்கூடிய இறைவன் நமது குரலுக்கு செவி சாய்த்து கூக்குரலுக்கு ஓடோடி வருகிற இறைவனாக இருக்கிறார். எலியா யாரு? சாதாரண மனுஷன், நம்மளை போல ஒரு சாதாரண மனிதர், அழைக்கப்பட்டவர். ஓடி ஒளிந்து கொண்டார். பல நேரத்திலே இறைவாக்கு உரைப்பதற்கு அவருக்கும் அச்சம் இருந்தது. அரசனுடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து அவரும் ஓடித்தான் சென்றார்.
ஆனாலும் கூட இறைவனுடைய உடனிருப்பை அவர் பலவாறு உணர்கிறார். கூக்குரலிடுகிற பொழுது துணைக்கு வருபவர் மட்டுமல்ல இறைவன், நம்முடைய தேவைகளை நிறைவு செய்பவராகவும் இருக்கிறார். எலியாவினுடைய வாழ்வு மிக அருமையாக நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய அடிப்படை தேவை உணவு. உணவை கொடுப்பவராக இருந்திருக்கிறார் எலியாவின் வாழ்விலே. அரசர்களாகமும் முதல் புத்தகத்திலே அதைத்தான் பார்க்கிறோம். 17வது அதிகாரம் 6வது இறைவார்த்தையாக வாசிக்க கேட்கிறோம். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் வந்து தந்தன. அரசனுக்கு பயந்து எலியா காட்டிற்குள்ளே ஓடிச் செல்லுகிறார். பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற அவருக்கு உணவு வேண்டும். எங்கிருந்து உணவு கிடைக்கும்? காகங்கள் வழியாக இறைவன் அவருக்கு உணவு கொடுக்கிறார். அப்பமும் இறைச்சியும் கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, வழக்கமா இந்த காக்காவை பார்த்தோம்னா நமக்கு நிறைய பேத்துக்கு பிடிக்காது. ஒரு சிலர் நம்முடைய முன்னோர்கள் என்று பார்க்கிறோம், காகத்திற்கு நாம் உணவு வைக்கிறோம் நம்முடைய முன்னோர்களாக பார்த்து. ஆனால் உண்மையிலேயே பாருங்க, காக்காவுக்கும் நம்மளை பிடிக்குமான்னு தெரில. நம்மளை ஒரு சைஸாக தான் பார்க்கும், நம்மளை ஒரு ஓரக்கண்ணிலே தான் பார்க்கும். ஒன்று இப்படி பார்க்கும், இல்லைன்னா இப்படி பார்க்கும். நமக்கும் காக்காவை ரொம்ப பிடிக்காது. அதனால தான் குழந்தைகளுக்கு கதை சொல்லும் போதே அந்த பாட்டி வடை சுட்ட கதையில் காக்கா வந்து வடையை சுட்டுட்டு போயிடுச்சு, திருடிட்டு போயிடுச்சு. அதை ஒரு திருடனாகத்தான் நாம் பார்க்கிறோம். மனுஷங்களால் நம்மளால் பல மிருகங்களை பழக்க முடியும். ஒரு சிங்கத்தை பழக்கி கூண்டிற்குள்ளாக வைத்து சர்க்கஸ் காட்ட முடியும். கரடியை, புலியை, வனவிலங்குகளை நம்மால் அடக்க முடிகிறது, பழக்கப்படுத்த முடிகிறது. நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய், பூனை எல்லாத்தையும் நம்மளால் பழக்கப்படுத்த முடியுது. ஆனால் இது வரைக்கும் காக்காவை யாராவது பழக்கப்படுத்தியிருக்காங்களான்னு தெரியல. ஆனால் இறைவன் அந்த காகத்தை உணவளிக்கக்கூடிய ஒரு பறவையாக, அந்த காகத்தை உணவளிக்கக்கூடிய ஒரு உயிரினமாக மாற்றுகிறார். இது நடக்குமா, இது நிகழுமா, இது இயற்கையில் நடக்கக்கூடியதா என்கிற ஐயப்பாடுடைய காரியங்களையும் நிகழ்த்தி காட்டுபவராக இறைவன் இருப்பதை அங்கு நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, எலியாவின் இறைவன் கூக்குரலுக்கு செவி கொடுப்பவர், தேவைப்படுகிற பொழுது பசியாற்றக்கூடிய, உணவளிக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் எலியா பயணிக்கின்ற பொழுது அதே அரசர்களாகவும் முதல் புத்தகம் 17வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். சாரிபாத்து என்கிற ஊரில் உள்ள கைம்பெண்ணிடம் செல்லுகிறார். அந்த கைம்பெண் வழியாக இறைவாக்கினருக்கு இறைவன் உணவு தருகிறார். பஞ்சகாலம், வேறு எங்கும் எதுவும் கிடைக்காத பொழுது கலயத்திலே கொஞ்சம் மாவும் எண்ணெயும் இருக்கிறது. பஞ்சகாலம் தீரும் வரை அந்த மாவும் எண்ணெயும் சிறிதும் குறைவுபடவில்லை. ஏனென்றால் இறைவன் இறைவாக்கினருக்கு உணவளித்து கொண்டிருக்கிறார் அந்த கைம்பெண் வழியாக. எலியா வாழ்க்கையில் இன்னும் உதாரணம் இருக்கிறது. 19வது அதிகாரம் 5வது வசனத்திலும் அதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு சூறை செடியின் கீழ் அவர் படுத்துக்கொண்டு உறங்கி கொண்டிருக்கிறார், பயந்து கொண்டிருக்கிறார். போதும், இதுக்கு மேல என்னால் ஓட முடியல, என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகிறேன் என்கிற அளவிற்கு அவர் வேண்டுகிற பொழுது வானதூதர் வந்து எழுந்து இந்த உணவை உண் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். வானதூதர் வழியாகவும் உணவு அளிப்பவராக இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, முடியாதவைகளை கூட செய்து முடிக்கக்கூடிய இறைவனாக நம் இறைவன் இருக்கிறார். எலியாவின் இறைவன் இருக்கிறார். அந்த எலியாவின் இறைவனை என்னுடைய இறைவனாக நம்மால் உணர்ந்து பார்க்க முடிகிறதா? அவர் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடுப்பவராக, என் வேண்டுதல்களுக்கு செவி கொடுப்பவராக இருக்கிறார். நான் நம்பிக்கையோடு கேட்கிற பொழுது அவர் கொடுக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் நம்முடைய தேவைகளுக்காக நாம் மன்றாடுவோம். உணவு தேவை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வில் பல்வேறு தேவைகள் இருக்கின்றன. இது கிடைக்குமா, இது நடக்குமா, இந்த தடையை நம்மால் தகர்க்க முடியுமா, இந்த தடை எனக்கு விலகுமா, எக்கச்சக்க பயம் நம் உள்ளத்தில் இருக்கிறது. அவற்றை கடந்தவர்களாய் நம்முடைய தேவைகளுக்காக நமது மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். எலியாவின் கடவுளே எம் இறைவா, உம் அன்பு பிள்ளைகளாம் இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் பல்வேறு பிரச்சனைகள், வாழ்வதே பல நேரங்களில் சவாலாக இருக்கின்றது. இவற்றை கண்டு அச்சம் கொள்ளாமல் எங்களின் கடவுள் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்ற துணிவுடன் வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
செவி கொடுக்கும் எங்கள் இறைவா, உம் திருமுன் நாங்கள் நிற்கையில் இயற்கையும் எங்களுக்கு அடிபணியும் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். அதே வேளையில் எங்கள் குடும்பங்களில் எங்கள் பெற்றோர், வயது முதியோர், எங்களின் உதவி தேவைப்படுவோரின் குரலுக்கு நாங்கள் செவி கொடுத்து உம்மை பிரசன்னப்படுத்த அருள் தர வேண்டுமென்ற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆவியினால் வழிநடத்தும் இறைவா, இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டியெழுப்ப உழைக்கும் மாதா தொலைக்காட்சி குழுமத்தினர் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். ஊடக வழி நற்செய்தி அறிவிப்பு பணியில் இருக்கும் அனைவருக்கும் உமது அருள் ஆசியையும் தாராள உபகாரிகளின் வழியாக பொருளாசியும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமளிக்கும் அன்பு இறைவா, எங்களின் அன்றாட உணவினை எங்களுக்கு அளிப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அதே வேளையில் எங்களில் பலர் அன்றாட உணவிற்காக மிகவும் கஷ்டப்படுகின்றனர். தேவையில் இருப்போரை நாங்களும் கண்டுகொண்டு எங்களால் இயன்றதை பகிர்ந்து வாழும் தாராள மனத்தை தந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் அமைதியாக மன்றாடுவோம். நீதித்தலைவர்கள் நூலிலே உண்பவனிடமிருந்து உணவு வெளிவந்தது, வலியவனிடமிருந்து இனியது வெளிவந்தது என்று நாம் வாசிக்க கேட்கிறோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, அசாத்திய காரியங்களை செய்து முடிக்கின்றவர் நீர்தானே என்று நாங்கள் நம்புகிறோம். 40 நாட்கள் உம் திருமகன் பாலை நிலத்திலே நோன்பிருந்து ஜெபித்து வருகிற பொழுது சோதனைக்கு உள்ளாகிறார். அப்பொழுது சோதிப்பவன் சொல்லுகிறான், நீ இறைமகன் என்றால் இந்த கற்களை அப்பமாக மாற்றி உண்ணுங் என்று சொல்லுகிறார். ஆனால் அப்பொழுது இறைவன் அந்த கற்களை அப்பமாக மாற்றவில்லை. ஆனால் அதே இறைவன், இதோ பெருந்திரளான மக்கள், இறை வார்த்தையை கேட்டவர்கள் பசியோடு திரும்பி செல்லக்கூடாது என்று அவர்கள் மீது பரிவு கொண்ட பொழுது 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு மேலாக பகிர்ந்து அளிக்கக்கூடிய அற்புதத்தை செய்வதையும் நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். அன்பு ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு அகன்று வெகு தொலைவில் இருக்கிற இறைவன் அல்ல என நாங்கள் நம்புகிறோம். நீர் எங்கள் அருகில் இருப்பவர், எங்கள் குரலுக்கு செவி கொடுப்பவராக இருக்கிறீர், எங்கள் தேவைகளை நிறைவு செய்பவராக இருக்கிறீர். நாங்கள் உம்மை நோக்கி கூவி அழைக்கின்ற பொழுது, கண்ணீரோடு உம்மை நோக்கி மன்றாடுகிற பொழுதெல்லாம் எங்களுக்காக மனமிறங்கி எங்களோடு வந்து தங்கக்கூடியவராக, எங்கள் தேவைகளை நிறைவு செய்பவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அத்தகைய நம்பிக்கையோடு இதோ நாங்கள் எங்கள் தேவைகளை எடுத்து வைத்திருக்கிறோம். இன்னும் எங்களுடைய உள்ளத்தின் தேவைகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்வின் தேவைகள் என்ன என்பதை நீர்தானே அறிந்திருக்கிறீர். இதோ எங்களுடைய ஜபங்களை ஏற்று எங்களுடைய வாழ்வை உமதாக்க வேண்டுமென எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். விவிலியத்திலே அரசர்களாகமம் முதல் புத்தகம் 18வது அதிகாரம் 24வது இறைவார்த்தையை வாசிப்போம். நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழையுங்கள், நானோ ஆண்டவரின் பெயரை சொல்லி அழைப்பேன். அதற்கு நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுளே உண்மை கடவுள் என்றார். மக்கள் அனைவரும் பதில்மொழியாக நீர் சொல்வது சரியே என்றனர். இந்த பின்னணியும் நமக்கு நன்கு தெரிந்த ஒரு பின்னணி. கார்மெல் மலையிலே இறைவாக்கினர் எலியா ஒருபுறம் இருக்கிறார். பாகால் இறைவாக்கினர்கள் ஏறக்குறைய 450 பேர் ஒருபுறம் இருக்கிறார்கள். இங்கே இறைவாக்கினர் எலியா தனியான ஒரு ஆளாக இருக்கிறார். அங்கே 450 பேர் கூட்டமாக இருக்கிறார்கள். இங்கே சிங்கிளாக இறைவாக்கினர் எலியா, அங்கே கூட்டமாக பாகால் இறைவாக்கினர்கள். என்ன நடக்கிறது? இறைவனின் மீது நம்பிக்கை கொண்ட எலியா அவர்களுக்கு ஒரு சவாலை கொடுக்கிறார். பாகால் இறைவாக்கினர்களுக்கு ஒரு சவாலை கொடுப்பதை பார்க்கிறோம். நீங்கள் உங்களுடைய தெய்வத்தை கூப்பிடுங்கள், இதோ
பலிபீடம் அமைத்து உங்களுடைய காணிக்கைகளை வைத்து உங்களுடைய தெய்வத்தை கூப்பிடுங்கள். நான் எனது தெய்வத்தை கூப்பிடுகிறேன். எந்த தெய்வம் வானிலிருந்து நெருப்பை பொழிந்து பதில் தருகிறாரோ அந்த தெய்வம்தான் உண்மையான தெய்வம் என்று இந்த நாடு உணர்ந்து கொள்ளட்டும் என்பதாக அந்த சவால் இருக்கிறது. ஒரு நாள் முழுவதும் காலையிலிருந்து மாலை வரை பாகால் இறைவாக்கினர்கள் தங்களுடைய தெய்வத்தை நோக்கி கூக்குரலிடுகிறார்கள், புலம்புகிறார்கள், ஓலமிடுகிறார்கள். எதுவும் நடக்கவில்லை. எலியா கூட கிண்டல் அடிக்கிறார், இன்னும் சத்தமா கூப்பிடுங்க அப்பதான் கேட்கும் அப்படின்னு. எதுவும் நடக்கவில்லை. இப்பொழுது எலியாவின் சுற்று வருகிற பொழுது இந்த பலிப்பீடத்தை சரி செய்கிறார், பலிப்பொருட்களை வைக்கிறார், அதை சுற்றி தண்ணீர் ஊற்றுகிறார். சாதாரணமா இருந்தா கூட பரவாயில்ல, முழுமையாக அதனை நீரால் ஈரமாக்கிவிட்டு தண்ணீர் நிரப்பிய பிறகு தன்னுடைய இறைவனை நம்பிக்கையோடு அழைக்கிறார். இஸ்ரேலின் இறைவன் அவருடைய குரலை கேட்டவுடன் வானிலிருந்து நெருப்பை பொழிந்து அந்த காணிக்கைகளை பொசுக்குவதாக நாம் விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம். எலியா வணங்கிய இறைவன் நெருப்பை பொழிந்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய இறைவனாக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நீ தனியா நிக்கலாம், பயப்படாத, உன் கூட இறைவன் இருக்கிறார். எப்பொழுதும் நீ தனிமைப்படுத்தப்படுவது அல்ல. இந்த உலகமே உனக்கு எதிராக நிற்பது போல் தோன்றலாம், ஆனால் நீ இறைவனை கூவி அழைத்தால், இறைவன் முன்பாக நீ நின்று கொண்டிருக்க தகுதியுள்ளவனாய் இருந்தால், இறைவன் இந்த உலகுக்கு மேலாக உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துகிறார். இறைவாக்கினர் எலியா அந்த அனுபவத்தை பெற்றிருந்தார். இந்த உலகமே நமக்கு எதிராக இருப்பது போல் இருந்தாலும் கூட இறைவன் இந்த உலக முழுவதற்கும் தீயை மூட்டி நம்மை மீட்க வல்லவராக இருக்கிறார். லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரத்திலே 49வது இறைவார்த்தையாக இயேசு அதைத்தான் சொல்லுகிறார். இந்த உலகத்திற்கு தீயை மூட்டவே வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். பாகால் இறைவாக்கினர்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டது, உடனே முடிச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லல, அவர்களுக்கான நேரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த நேரம் வாழ்நாள் முழுவதுமான நேரமாக இல்லை. அன்புக்குரியவர்களே, இறைவனை விட்டு தொலைவில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இறைவன் அந்த நேரத்தை கொடுக்கிறார். அது மிக குறுகிய நேரம். அந்த நேரத்திற்குள்ளாக இந்த இறைவனை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு தொலைவில் இருப்பவர்கள் இறைவன் திருமுன்னிலையிலே திரும்பி வர வேண்டும். வராவிட்டால் அழிவுதான். இறைவன் நேரம் கொடுக்கிறார், ஆனால் அந்த நேரம் மிக நீண்ட நேரம் இல்லை. இறைவன் வர காலம் தாழ்த்துவார், என் தலைவன் வர காலம் தாழ்த்துவார் என்று அந்த பணியாளன் உண்ணவும் குடிக்கவும் தன் விருப்பப்படி வாழவும் இருந்தான் என்றால் தலைவன் எதிர்பாராத நேரத்திலே உள்ளே வருவான், அந்த பணியாளனை தண்டிப்பான் என்று நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். அந்த வாய்ப்புகளை குறைந்த காலத்திற்குள்ளாக நாம் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய இறைவனோடு சென்று நாம் நிற்க வேண்டும். அப்பொழுது இறைவன் நாம் தனியாக இருந்தாலும் கூட நம்மை நெருப்பை பொழிந்து பாதுகாப்பவராக இருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரத்திலே திருமுழுக்கு யோவான் அதைத்தான் சொல்லுகிறார். நீரினாலும் தூய ஆவி என்னும் நெருப்பினாலும் திருமுழுக்கு கொடுக்க வல்லவர் ஒருவர் இருக்கிறார் என்று நம் ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார். தூய ஆவி என்னும் நெருப்பினை வழங்கி நம்மை சுட்டரித்து புடமிடக்கூடியவராக இருக்கிறார். கொஞ்சம் நாம் நம்முடைய பாதைகளை திருத்திக் கொண்டு பாவங்களுக்காக மனமாற்றம் பெற்று இறை மன்னிப்பை வேண்டுகிற பொழுது இறைவன் நமக்கு வாழ்வை நிறைவாக வழங்குகிறார். எஸ்ஐயா இறைவாக்கினர் அதைத்தான் சொல்லுகிறார். 4வது அதிகாரத்திலே 3வது இறை வசனமாக நாம் வாசிக்க கேட்கிறோம். சீயோன் மலையில் எஞ்சி இருக்கிற எவரும் புனிதர் என்று அழைக்கப்படுவார் என்று சொல்வதை பார்க்கிறோம். நாம் நம்முடைய பாதைகளை திருத்திக் கொண்டு ஆண்டவர் திருமுன் நிற்கிற பொழுது புனிதர்களின் வரிசையில் நாம் இருப்போம். அப்பொழுது இறைவன் நம் சார்பாக நின்று நம்மை நெருப்பினாலே அபிஷேகம் செய்து நம்மை சுட்டரித்து தூய்மைப்படுத்தி தொடர்ந்து புனித நிலையில் வாழ்வதற்கு ஆற்றலை தருபவராக இருக்கிறார். மாடி அறையில் ஜெபித்த சீடர்கள் ஆண்டவருடைய இறப்பிற்கு பிறகு
பயந்து நடுங்கி ஜெபித்துக் கொண்டிருந்த சீடர்களுக்கு உறுதி தந்தது அந்த ஆவி. பெந்தெக்கோஸ்தே பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். அந்த ஆவியின் வல்லமையை பெற்ற பிறகு பூட்டியிருந்த அறைகளிலிருந்து அவர்கள் வெளியே சென்று அச்சம் தவிர்த்தவர்களாய், நம்பிக்கை கொண்டவர்களாய் மீண்டுமாக தங்களுடைய அனுபவத்தை அறிவிக்கிறார்கள், நற்செய்தியை போதிக்கிறார்கள். அந்த ஆவியின் அனுபவம் என்பது, அந்த நெருப்பின் அனுபவம் என்பது நம்மை இன்னும் தகுதியுடையவர்களாக, ஊக்கமுடையவர்களாக, நம்பிக்கையுடையவர்களாக மாற்றுகிறது. எபிரேயருக்கு எழுதிய திருமுக 1 அதிகாரம் 7வது வசனத்திலே இதைத்தான் சொல்லுகிறார். தம் தூதரை காற்றுகளாகவும் தம் பணியாளர்களை தீப்பிழம்புகளாகவும் செய்கிறார் என்று சொல்வதை பார்க்கிறோம். இறைவன் நம்மையே தீப்பிழம்புகளாக இந்த சமூகத்திற்கு மாற்றித் தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு, வெற்றியோடு நாம் தொடர்ந்து முன்னேறுவோம். அன்புக்குரியவர்களே, இதோ நமது இறைவன், நமது கூக்குரலுக்கு செவி கொடுக்கக்கூடிய இறைவன், நம்முடைய தேவைகளை நமக்கு நிறைவு செய்யக்கூடிய இறைவன், நாம் தனியாக இருந்தாலும் நம்மோடு இருந்து பலன் தரக்கூடிய இறைவன், நெருப்பினாலே நம்மை அபிஷேகம் செய்து ஆற்றல் தரக்கூடிய இறைவன், அத்தகைய இறைவனை நம்பிக்கையோடு மாண்புயர் கீதத்தை பாடி புகழுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருரத்தம் ஆகிய இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை
மன்றாடுகிறோம்.